எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கு என்று செய்யாமல் விசுவாசிகளுக்கு எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை. நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க. கொலோசையர் 3:23 இன்னைக்கு எதை செஞ்சாலும் அது மனுஷர்களுக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்கு என்று செய்யுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? அப்ப கர்த்தருக்காக என்ன செய்கிறேன்? நம்ம சபையில ரொம்ப நாளா நம்ம ஜெபம் பண்றோம். ஒவ்வொரு நாளும் காலையிலேயோ ஒரு ஆராதனைக்கு வந்த உடனே என்னை இன்றைக்கு யாராவது ஒருவருக்கு சொல்றோமா இல்லையா? டெய்லி ஒரு ஜெபம் பண்றோம். அதை செய்யறோமா? ஆண்டவர் ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அன்றைக்கு ஒரு கடைக்கு போயிருந்தேன். அந்த கடையில் போனா அந்த ஒரு சகோதரி எளிமை நடக்க முடியாம கால் தாங்கி நடக்கும். அப்போ என்ன கால் தாங்கி நடக்கிறீங்களே அப்படின்னு கேட்டேன். அது ஏதோ ஒரு பிரச்சனையா போச்சு, அதான் ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கீங்களே அப்படின்னு இப்படிதான் பேசிட்டு இருந்தேன். அப்புறம் சரி நான் வாங்க வேண்டிய பொருளை வாங்கிட்டு வந்துட்டு சரி ஆண்டவரை பத்தி ஒரு வார்த்தை சொல்ல முடியும். அவங்க எதுவும் நினைப்பாங்களோ, திரும்ப போயிட்டு பயப்படாதீங்க சீக்கிரம் சரியாயிடும், நான் ஸ்டேட் பேங்க் பக்கத்தில் சர்ச்சு ஃபாதரா இருக்கேன், உங்கள்கிட்ட ஏசுநாதர்கிட்ட வேண்டிக்கிறேன், ஏசப்பா அற்புதம் செய்வார். சரி சார்ன்ட்டாங்க. முதல்ல சொல்லாம வந்துட்டேன். கடைக்கு போயிட்டு அப்படின்னு வர முடியும்ல, ஒரு வார்த்தை சொல்லிக்கலாமா ஆண்டவரை பத்தி? என்ன சொல்லிடுவாங்க? மிஞ்சி போனா கடைக்கு வராதம்பாங்க. போதும், கடைக்கு வராட்டாலும் ஒரு முறை ஆண்டவர் இப்படி சொல்லிட்டோமே. I just went back. கார் எடுத்து திரும்ப போனேன். ஒரு வார்த்தை ஆண்டவர் பத்தி சொல்லாம வந்துட்டோமேன்ட்டு ஒரு ஆண்கள்கிட்ட சர்வசாதாரணம் பேசிடுறோம். ஸோ பெண்கள் தப்பா நினைச்சிடும், என்ன நினைக்க போறாங்க, நம்ம மகா வயசுல இருக்காங்கன்னு சொல்லிட்டு. சரிங்க எதுக்கு இப்படி சொல்றோம்னு நினைப்பாங்க. உங்களுக்காக வேண்டிக்கிறோம், சீக்கிரம் குணமாயிடும், பயப்படாதீங்க. எதுவும் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்களா? இல்லை, ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. நீங்க நடந்துகிட்டு இருக்கீங்களே, எப்படி ரெஸ்ட் எடுக்கிறது? காலுக்கு ரெஸ்ட் வேணுமே வெள்ளியே. ஆனாலும் பயப்படாதீங்க, ஆண்டவர் இயேசு ஏசப்பா உதவி செய்வார். ஒரு வார்த்தை. நான் என்ன சொல்ல வரேன், இப்படிதான் நம்ம ஆண்டவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுறோம் பூமியில. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப எங்க போனாலும் ரிஃப்ளெக்ட் ஜீசஸ், இயேசுவை பிரதிபலிக்கணும். சவக்கடலுக்கும் கலிலேயா கடலுக்கும் என்ன வித்தியாசம்? பைபிள்ல இஸ்ரேல் மேப் இருக்கு பின்னால, பாக்குறீங்களா? பைபிள் கடைசி பக்கம் பாலஸ்தீன தேசம், பாலஸ்டைன் இன் ஜீசஸ் டைம். இயேசுவின் நாட்களில் பாலஸ்தீன தேசம். மேல கலிலேயா கடல் ஒன்று இருக்கும் பாருங்க. ஒரு பம்பரம் போல ஒரு இடம் இருக்கு மேல, நடுவுல பாலஸ்தீனம். எத்தனை மேப் இருக்கு? நிறைய மேப் இருக்குல்ல. பாலஸ்தீன தேசம் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் அப்படி ஒன்று இருக்கா? ஒவ்வொன்றுக்கும் தலைப்பு இருக்கு பாருங்க. ஒன்றிணைந்த இஸ்ரேல் தேசம் எல்லாத்திலுமே இருக்கும். ஒன்றிணைந்த இஸ்ரேல் தேசம். கின்னரேத் கடல்னு ஒரு மேப்ல இருக்கு, கலிலேயா கடல்னு ஒரு மேப்ல இருக்கு. அந்த கலிலேயா கடல்னு ஒரு கோடு அப்படியே கீழே வரும் பாருங்க. கலிலேயா கடல் சின்னதா ஒரு பம்பரம் போல இருக்கும், மேல அகலமா கீழே அப்படி சுருங்கி, இல்ல ஒரு மாம்பழம் இருக்கா? பாத்தீங்களா? புரிஞ்சா இல்லையா? இப்படிதான் என்கிட்ட ஒரு நாள் கேட்டாங்க. நாங்க கைடு கேம்ப், ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸுக்கு போயிருந்தோம். அப்ப கடற்கரையில் நிக்க வச்சு மேல நட்சத்திரங்கள் எல்லாம் காட்டி, காத்தாடி மாதிரி ஒரு நட்சத்திரம் இருக்கு, 1 2 3 1 2 3 கீழே 3, ஒரு வால் வடக்கு பார்த்திருக்கோம், வால் தெற்கு பக்கம் பார்த்திருக்கோம். திசையை பார்க்கறதுக்குன்னு ஸ்கவுட்ஸ் சொல்லி கொடுத்தாங்க. கடற்கரையில் ராத்திரி 7:30 மணி 8 மணி இருக்கும் ஸ்கவுட்ஸ் கேம்ப்ல. அப்ப எல்லாரும் வானத்தை பாக்குறாங்க, நானும் பாக்குறேன். எல்லாரும் தெரியுதா? தெரியுது மேல பார்த்துட்டு நானும் தெரியுதுன்னு அந்த நேரம் சமாளிச்சிட்டேன். இப்ப ரூம்ல என்னடா தெரிஞ்சிச்சு நாங்களே. பிறகு ராத்திரி நம்ம எங்க போறோம், எங்க இருக்கிறோம், வடக்கு திசையா தெற்கு திசையான்னு தெரிவதற்கு நீங்க இப்ப கூட போய் பார்க்கலாம். நல்ல நேரங்கள்ல வெளிச்சம் தெரியும். நட்சத்திரம் அதனுடைய டாப் மேல் பக்கம் வடக்கு பார்த்திருக்கும், வால் தெற்கு பக்கம் பார்த்திருக்கும். 3 எப்படி வட்டம் கரெக்டா எல்லாமே கோடு எல்லாம் போட்டிருக்காது காத்தாடி மாதிரி. நீங்க அதை கொஞ்சம் கற்பனையில கனெக்ட் பண்ணி பார்க்கணும். கீழே ஒரு 3 நட்சத்திரம், வால் மட்டும் கரெக்டா தெரியும். கனெக்ட் பண்ணீங்கன்னா ஒரு காத்தாடி மாதிரி தெரியும். அப்ப இதை காட்டினாங்க. எங்க கைட் கேப்டன், அவர் ஸ்கவுட் மாஸ்டர் காட்டினாரு.
பாருங்க, இதான் அப்ப திசையை கண்டுபிடிக்கலாம். ராத்திரி திசை காட்டும் கருவி எல்லாம் இல்லாத காலங்களில் இப்படி கண்டுபிடிப்பாங்கன்னாரு. இப்ப நீங்க கலிலேயா கடல் கண்டுபிடிச்சீங்களாங்கிறத கேள்வி. இஸ்ரேல் போயிட்டு வந்துடலாமா? ஓகே, நீங்க கண்டுபிடிச்சிடலாம் கலிலேயா கடல் இருக்குன்னு. ஓகே, சரி. இப்போ கலிலேயா கடல் அது ஒரு கோடு அப்படி கீழே வருது. அந்த கோடு தான் யோர்தான் நதி. அதுல எழுதியிருக்கும் பாருங்க, யோர்தான் நதி. கண்டுபிடிச்சீங்களா? யோர்தான் நதி இருக்கா? நடுவுல பாருங்க, பைபிள்ல நடுவுல ஒரு கோடு மேல நடுவுல வருது. இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்காம சென்டரா ஒரு கோடு மேல நடுவுல அந்த பேப்பரை ரெண்டா பிரிக்கிற மாதிரி ஒரு கோடு வருது பாருங்க, சின்ன கோடு வருதா? நடுவுல யோர்தான் ஆறுன்னு இருக்கா, யோர்தான் நதி. அதுக்கு மேலதான் அந்த பம்பரம் மாதிரி ஒரு இடம் இருக்கு, அதான் கின்னரேத் கடல், இல்லைன்னா கலிலேயா கடல். கீழே ஒண்ணு இருக்கு பாருங்க, கீழே அப்படியே ஒரு நண்டு மாதிரி ஒரு பெரிய படம் இருக்கு பாருங்க, சவக்கடல் இருக்கா? சவக்கடல். சோ கலிலேயா கடல்ல இருந்து புறப்பட்டு வர்ற தண்ணி எங்க வந்து சேருதுன்னா சவக்கடல்ல சேருது. கவனிங்க, கலிலேயா கடல்ல நிறைய ஜீவராசிகள் இருக்கு, மீன் எல்லாம். ஒரு கடல்ல என்னெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் இருக்கு. ஆனா சவக்கடல்ல ஒண்ணுமே கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க, கலிலேயா கடல்ல நிறைய ஜீவராசி இருக்கு, ஆனா சவக்கடல்ல எதுவுமே கிடையாது. ஏன் தெரியுமா? கலிலேயா கடலுக்கு அதுக்கு மேல ஒரு கோடு இருக்கும். மேல இருந்து தண்ணி கலிலேயா கடலுக்குள்ள வந்து கலிலேயா கடல் இருந்து வெளியே போகுது. அது உள் வாங்கி வெளியே கொடுக்குது. இட் ரிசீவ்ஸ் அண்ட் கிவ்ஸ். The Sea of Galilee receives and gives, whereas the Dead Sea receives, it's not giving out. சவக்கடல் வாங்குது, ஒண்ணு வெளியே கொடுக்கல. கலிலேயா கடல் உள் வாங்கி வெளியே கொடுக்குது. கலிலேயா கடலுக்கு மேல ஒரு கோடு வருது பாருங்க, மேல இருந்து. அது ஆறு, வெறும் கோடு இல்ல, அந்த கோடு மாதிரி போடுது ஆறு. மேல இருந்து தண்ணீர் வந்து கலிலேயா கடல்ல விழுது. கலிலேயா கடல்ல இருந்து தண்ணி வெளியே புறப்பட்டு கீழே வந்து சவக்கடல். சவக்கடல்ல போன பிறகு வெளியே போகாது, சவக்கடல் வெளியே பாயாது. ஒரு அருமையான ஆழமான சத்தியத்தை படிக்கணும். உள்வாங்கி வெளியே கொடுக்கிறவங்க, பெற்ற நன்மையை மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொள்றவங்க ஆசீர்வாதமா இருப்பாங்க. கைவத்தோட அலையில சொல்லாம ஒண்ணுமே கொடுக்காம இருக்கிறவங்க சவக்கடல், டெட் சி. அது பேரு டெட் சி, சவக்கடல். இட் ரிசீவ்ஸ், இட் டசன்ட் கிவ். nothing will come out. சவக்கடலுக்கு போனா you can float அப்படிம்பாங்க. தண்ணி ரொம்ப திக்கா இருக்கும், ஒரு ஜீவராசி வாழாது. இந்த கடல் மேல மிதக்கலான்னு சொல்லுவாங்க தெரியுமா, சவக்கடல். டூரிஸ்ட் போறவங்களை கூட்டிட்டு போவாங்க, அங்க போய் நீங்க படுத்தீங்கன்னா தண்ணி மேல அப்படி மணிக்கலாம், தண்ணிக்குள்ள போக மாட்டீங்க. ஏன்னா அவ்வளவு திக்னஸ், இந்த டென்சிட்டி, தண்ணியுடைய திக்னஸ் ரொம்ப அதிகம். சாதாரண பச்சை தண்ணியா இருக்கு. கலிலேயா கடல்ல போல மீன் பிடிக்கலாம், பார்க்கலாம், எல்லாமே பார்க்கலாம். கலிலேயா கடலுக்கும் சவக்கடலுக்கும் பெரிய வித்தியாசம். கலிலேயா கடல் தனக்குள்ள வாங்கி வெளியே கொடுக்குது. சவக்கடல் உள் வாங்குது, வெளியே கொடுக்கவே இல்லை. நாம் எப்படி இருக்கிறோம்? வாங்குகிறவர்களாக மட்டும் இருந்தா நம்மால ஒரு பிரயோஜனம் இருக்காது. நம்ம கொடுக்கிறவங்களா இருக்கணும். தேவன் நமக்கு தருகிற நன்மைகளை இன்னொருத்தருக்கு கொடுக்கணும். கைத்தட்டி ஒரு அலையில சொல்லுங்க, தேவன் நமக்கு தருகிற ஆசீர்வாதங்களை, தேவனிடத்தில் பெற்ற நன்மைகளை we have to give it out. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் தேவன் பெற்ற கொடுத்த நன்மை. இன்னொரு வசனம் படிக்கிறீங்களா? 2 தீமோத்தேயு 1:9 சொன்னனே, கவனிங்க. நற்கிரியைகளினால் நம்மை ரட்சிக்கவில்லை. இந்த வார்த்தை எழுதி கொள்ளுங்க, ரைட் இட் சம்வேர். நற்கிரியைகளினால் நம்மை ரட்சிக்கவில்லை, நற்கிரியைகளுக்காக நம்மை ரட்சித்தார். We are not created or saved by merits, but saved for merits. நற்கிரியைகளினால் நாம் ரட்சிக்கப்படல, நற்கிரியைகளுக்காக. புரியுதா? not by but for. நற்கிரியைகளினால் நாம் ரட்சிக்கப்படல, நற்கிரியைகளுக்காக. எவ்வளவு ஆழமான வார்த்தை. நாம செஞ்ச நற்கிரியைகளினால ஆண்டவர் நம்மளை ரட்சிக்கல, ஆனா நற்கிரியைகள் செய்வதற்கு நம்மை ரட்சித்திருக்கிறார். பர்பஸ். அதனால அந்த புஸ்தகத்துக்கு பேர் பர்பஸ் driven life. நோக்கத்தினால் வழி நடத்தப்படும் வாழ்க்கை. இது என் நோக்கமா இருக்கணும், இது என் நோக்கமா இருக்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்படித்தான் ஆண்டவர் என்னை அவர் ரட்சித்திருக்கிறார். அப்ப ஆண்டவர் ஒரு சேவை செய்ய என்னை ரட்சித்திருக்கிறார். ஒரு சேவை செய்ய.
1 யோவான் 3:14 ஒரு வசனம் படிங்க. 1 John 3:14. 1 John 3:14. 1 John 3:14. நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் ஜீவனுக்குட்பட்டிருக்கும் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரத்தில் அன்பு கூறாதவன் சகோதரத்தில் அன்பு கூறுகிறவன் என்ன? நம்ம சுத்தி இருக்கிற ஆட்கள்கிட்ட எப்படி அன்பா நடந்துக்கிறோமோ அதுதான் ஆண்டவர்கிட்ட அன்பா நடந்துக்கிறதுக்கு அடையாளம். That's a sign that you love God. When you show your love to the society, நம்முடைய அன்பை நம்மை சுற்றி இருக்கிற மக்களிடம் காண்பிக்கும் போதுதான் நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள். ரட்சிப்பின் அடையாளமே அதாங்க. we are completely different. முற்றிலும் மாறினவர்கள். சேவை செய்ய, பிறருக்கு உதவி செய்ய, பிறர் மீது அன்பு காட்ட இயேசுவின் கட்டளைகள் புதிய ஏற்பாட்டில் 2 தானே. பழைய ஏற்பாட்டில் 10 சொல்லலாம், மோசேயின் கட்டளைகள் 613 சொல்லலாம். ஆனா புதிய ஏற்பாட்டில் 2 செக்ஷன் தான். God and man. Love God, love man. ஆண்டவரை நேசி, மனுஷனை நேசி. ஆண்டவரை நேசிக்கிறங்கிறத மனுஷனை நேசிச்சு காட்டு. நீ ஆண்டவரை நேசிக்கிறங்கிறத மனுஷனை நேசிச்சு காட்டு. நீ மனுஷனை நேசிச்சா ஆண்டவரை நேசிக்கிறன்னு அர்த்தம். அவ மனுஷனை மட்டும் நேசிச்சா போதுமா? சொல்றாங்கல்ல, மக்கள் சேவையே சொல்றாங்கல்ல, மக்களுக்கு சேவை செஞ்சா அது மகேசனுக்கு செய்யற சேவை. உண்மைதானே? ஆனா மக்கள் சேவையை மட்டும் செஞ்சுட்டு கடவுளுக்கு செய்ய வேண்டியது விட்டுருவாங்க. கடவுளுக்கு செய்ய வேண்டியதே செய்யணும். அவரை ஆராதிக்கணும், அவரை சந்தோஷப்படுத்தணும், அவர் எதிர்பார்க்கிறத செய்யணும். அவர் எதிர்பார்க்கிறது செய்யறதுல இதெல்லாம் செய்யணும். ஒரு இன்னொருவருக்கு சேவை செய்து, இன்னொருவருக்கு உதவி செய்து, இன்னொருவர் சந்தோஷத்துக்காக பிரயாசப்பட்டு, என்னை சுத்தி இருக்கிற ஒருத்தர் உன்னை நேசிப்பது போல லவ் யுவர் நெய்பர் as you love yourself. நான் எனக்குன்னு ஒரு பொருள் கிடைச்சா எனக்குன்னு எடுக்கிறேன், ஒன்னு செய்தா எனக்குன்னு செய்யறேன். நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், எனக்கு 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 நினைக்கிற மாதிரி என்னை சுத்தி இருக்கிற மக்கள் நல்லா இருக்கணும், அவங்க ஆசீர்வாதமா இருக்கணுங்கிற அந்த கரிசனை எனக்கு இருக்கணும். ரட்சிக்கப்பட்டவனுடைய அடையாளமே அதுதான். பிறரை குறித்து கவலை இல்லாமல், கரிசனை இல்லாமல் வாழ்ந்தால் நான் ஆண்டவருக்கு முன்பாக யூஸ்லெஸ். இதை விளக்குகிற அருமையான வசனம் ஓசியா 10:1. ஓசியா, தானியேல், ஓசியா. தானியலுக்கு பிறகு வர புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிச்சு பாருங்க. டேனியல் அதுக்கு அடுத்து வர ஓசியா 10:1. ஓசியா 10. இஸ்ரவேல் 10:1 தானே? இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி. ஓசியா 10:1. அது தனக்கு தானே கனி கொடுக்குது. போதும் ஏங்க, கனி கொடுக்காதது தான் என்ன சொல்றோம்? கனி கொடுக்காத செடியை தான் யூஸ்லெஸ், ஃப்ரூட்லெஸ் தான் யூஸ்லெஸ். பட் இட்ஸ் ஃப்ரூட் பேரிங். இது கனி கொடுக்குது, ஆனா தனக்கு தானே செல்ஃபிஷ், லிவிங் ஃபார் செல்ஃப். இயேசுவின் போதனையை பாருங்க. நீங்க பூமிக்கு யாரு? உப்பு, சால்ட். இட் கிவ்ஸ் டேஸ்ட். லைட், யூ ஆர் தி லைட் ஆஃப் தி வேர்ல்ட். நீங்க பூமிக்கு உப்பு, உலகத்துக்கு வெளிச்சம், மற்றவங்களுக்கு சந்தோஷம், மற்றவங்களுக்கு ருசி. இயேசுவின் பிரசங்கமே உன்னை போல் பிறனை நேசி. அப்ப உப்பு, சால்ட் அண்ட் லைட்னா என்ன? am I a blessing to the society? அப்போ நம்ம சபைக்கு வர்றதே எதுக்காக வருகிறோம்? கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கணும், நான் நல்லா இருக்கணும், பெற்றுக்கொள்ளணும் பெற்றுக்கொள்ளணும் பெற்றுக்கொள்ளணும். இந்த எண்ணத்தை விட்டு வெளியே வரணும். பெற்றுக்கொண்டது போதும், கொடுக்கணும். அன்பை கொடுக்கணும், மன்னிப்பை கொடுக்கணும், இரக்கத்தை கொடுக்கணும், பொறுமையை கொடுக்கணும், உதவியை கொடுக்கணும். இன்னொரு இதுதான் கிறிஸ்தவ. அப்பதான் கிறிஸ்துவ வெளிப்படுத்த முடியும். ஏன்னா கிரைஸ்ட் வாஸ் டூயிங் தட்.